மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. அதோட ஒரு முக்கியமான உரை ஒன்று ஆற்றி முடிச்சிருக்காரு. அது முதலாவதாக அவர் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது பலருமே பூசி முழுகிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாட்கள்ல அவரும் அப்படியே தான் போயிருந்தாரு. இந்த நிலைமையில இன்னைக்கு அவர் கொஞ்சம் உடைச்சே தான் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவருடைய பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி நேரடியா அவர் பேரை உடைச்சு நேரடியா தாக்குதலை மேற்கொண்டிருக்காரு. அதோட சேர்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. வரக்கூடிய தேர்தல்ன்றது டிவிகே வர்சஸ் டிஎம்கே, அதாவது திமுகவா தமிழக முன்னேற்ற கழகம் தவக்காவா, இந்த ரெண்டு கட்சிக்கான தேர்தல் மட்டும்தான் அப்படின்னு அவரு அடிச்சு சொல்றாரு. அவருடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். இதற்கு உடனடியாக அதிமுக தரப்புல இருந்து சில ரியாக்ஷன் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றது அதுதான். இங்க திமுகவை அடக்கிறதுக்கோ இல்ல அழிக்கிறதுக்கோ அவர் வரவே இல்லை. அதிமுக ஒண்ணு இல்லாம பண்றதுக்காக அவர் வராரு, உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா திமுக தான் எதிரின்னு சொல்லும் போது அத திமுக தான் எங்களுடைய எதிரின்னு இத்தனை வருஷமா அந்த இடத்தை தக்க வச்சிருந்த அதிமுக தன்னுடைய இடத்தை இழக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஆல்ரெடி இழக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்தை தான் தான் கைப்பற்ற போறோம் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் அவர்கள் பேசுறாரு. வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறமோ இல்லையோ, ஆனா எதிர்கட்சியாவது உட்கார்ந்து ஆகணும் திமுகவுக்கு எதிராக. அப்ப அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாம போகணும். இல்லாட்டி அதிமுகன்ற கட்சிக்கு இடத்துல இந்த தமிழக முன்னேற்ற கழகம் வந்தாகணும். இதுதான் விஜய் அவர்களுடைய அதிகபட்ச கணக்கா இருக்கும். எனவே அந்த கணக்கோட தான் இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காரு. டிஎம்கேயா டிவிகேவா, நாம தான் திமுகன்ற கட்சியை வீழ்த்துறதுக்கான உறுதியான சக்தி அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு. இது அவருடைய தொண்டர்கள் மத்தியிலும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் நிச்சயமே உற்சாகத்தை உருவாக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அதையும் தாண்டி அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் அதையும் தாண்டி யார் மத்தியில இது வரவேற்பை உருவாக்கும் அப்படின்னா, திமுக தோல்வி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாத மக்கள் மத்தியில, சராசரி மக்கள், அந்த மக்கள் மத்தியில நிச்சயம் இந்த பேச்சு எடுபடும். இதுல இருக்கக்கூடிய சாதுரியமான கணக்கு என்ன அப்படின்னா, அரசியலை தெளிவா பேசக்கூடிய இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய இருக்கலையே, ஆண்களோட எண்ணிக்கை ஏறக்குறைய 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஓரளவு தான் பேசுவாங்க. பெண்களோட எண்ணிக்கை 5% கீழே. இதை ரொம்பவும் சராசரியா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய 12 to 13% பேர் தான் அரசியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, பேசுறாங்க. மற்றபடி சுமார் 88% பேர் இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை பெரிய அளவில் பேசுறது கிடையாது. அதுல பெரிய அளவில் ஆர்வம் காட்டுறது கிடையாது. ஆனா தேர்தல் நேரங்களில் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற முடிவோட அவங்க வராங்க. அதுக்கு ஒரு பெரிய பற்றுலாம் கிடையாது. பரம்பரையா அவங்க வீட்டில் யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி அவங்க அப்பா சொல்லக்கூடிய நபருக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரியான சூழல் தான் தமிழகம் முழுவதும் இருக்கு. எனவே இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே அடிச்சு சொல்றோம் இவங்களுக்கு 30% ஓட்டு, இவங்களுக்கு தான் அந்த கட்சியை மாத்தியே போட மாட்டாங்க அப்படின்னு எந்த கட்சியும் கிடையாது. எல்லா கட்சியுமே 16% ஓட்டுக்கு கீழே போயிருக்கு. எனவே அப்படி பார்க்கும்போது அந்த 80% மக்கள் நோக்கி இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் நோக்கி இந்த பேச்சு அவர் பேசியிருக்காருன்னா அவர் போடக்கூடிய கணக்கு சரியானதே. அந்த இடத்துல இந்த பேச்சுக்கான தாக்கம் இருக்குமானா நிச்சயம் இருக்கும். ஆனா ஆபத்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அதிமுகவுக்கு தான் பெரிய ஆபத்து. இந்த ஒட்டுமொத்த உரையை அவர் ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய 15 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. 15 நிமிஷம் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசினாரு, ஈசினாரு, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனா என்ன பேசினான்றது விஷயம். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எடுத்த எடுப்புலயே ஒரு குடும்பம் மட்டும் வாழ்றது அரசியலா, இல்லாட்டி ஒவ்வொரு குடும்பமும் வாழ்றது அரசியலா, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குல்ல, இது அவசியமா தேவையான விஷயம், எளிய மக்களுக்கு புரியுற விதமா. அந்த வகையில அவரு ஆரம்பிக்கும் போது திமுக தலைமை குடும்பமான கருணாநிதி குடும்பம் மட்டும் வாழுது அப்படின்றத போட்டு உடைச்சே தான் பேசியிருக்காரு. ஒரே ஒரு குடும்பம் எல்லா தொழிலும் பண்ணுது, கடந்த 50 வருஷமா இதை சகிச்சுக்கிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. அது நியாயமான கேள்வி. எல்லா அரசியல் தலைவர்களும் எழுப்ப வேண்டிய கேள்வி. அதனால கார்பரேட் ஆபீஸா நான் கேட்கிறேன், இதே கருணாநிதி குடும்பம் கருணாநிதி இருக்கும்போது காங்கிரஸ் என்ன நேரு குடும்பத்து சொத்தான்னு கேட்கும்போது எப்படி இருந்து இனிச்சதா? எனவே இந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள். முழுமையாக மன்னராட்சி நடத்துறாரு. ஏன்னா அவர் மகனை அடுத்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. அவர் மகனுக்கு அடுத்து அவரோட பேரனை கொண்டு வரதுக்கு அந்த கட்சிக்காரனை வெக்கமெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கான். இதுவும் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடியே வந்துடும். எனவே ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக நாகரிகத்தோட அந்த எல்லையோட நிற்கிறார் இல்லையா, மன்னராட்சி தான் நீங்க நடத்துறீங்க, உங்க குடும்பம் வாழ்றதுக்காக மட்டும்தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க, அதோட சேர்த்து கார்பரேஷன் கபடதாரிகள் சொல்றாரு. எல்லா இடத்துல உட்காந்து காசை வாங்கி கொளுத்த கும்பல் சொல்றாரு. இதையெல்லாம் சொல்லியதான் அவரு பேர் சொல்லவும் எனக்கு பயம் கிடையாது. இந்த கேட்டுக்கோங்க, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னா அவரு போட்டு உடைச்சு பேசுறாரு. அந்த இடத்துல விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு பாராட்டுகள். ஏற்கனவே அவர் ஆற்றிய உரையில பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்துச்சு. இந்த முறையும் அந்த வார்த்தையை திரும்ப உள்ள போட்டிருக்காரு. அதுதான் சொல்ற அப்படின்னா, மத்தியில் ஆள்றக்கூடிய பாஜக செய்யறது பாசிசம்னா நீ என்ன பண்ற, நீனும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கின்றாரு. அந்த இடத்துல எனக்கு சரிவர புரியவே இல்லை.
இவர் ஷூட்டிங் போயிட்டாரு. என்ன கட்சி கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு புஷி வந்து நோட்டீஸ் கொடுக்க போனாரு, பிடிச்சி கொண்டே வச்சாங்க, திரும்ப அனுப்பி விட்டாங்க. அது ஒரு போராட்டமா? களம் அதிர்ற அளவுக்கு நீங்க என்ன போராட்டம் நடத்துனீங்க? உங்களை என்ன இப்ப தடுத்து நிறுத்திட்டாங்க? இந்த எதிர்ப்பு கூட அரசியல் இருக்கக்கூடாதுன்னா எப்படி சொகுசா வருவீங்க? இந்த எதிர்ப்பா சராசரியா இருக்குன்னு தெரிஞ்சா உள்ள வரீங்க. எனவே அவங்களுக்கு நிறைய தடைக்கல் போட்டாங்களா. எனக்கு தெரிஞ்சு பெரிய தடையெல்லாம் கிடையவே கிடையாது. மாநாடு நடத்தும் போது சில சிக்கல்களை ஆளும் தரப்பு உருவாக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா பெரிய தடையெல்லாம் இங்க வரவே கிடையாது. கருணாநிதியா இருந்தாலும் இன்னும் வீட்டை இடிக்கிறக்காக வச்சிருப்பாப்ல. எனவே அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் உருவாகவே கிடையாது. பெரிய அளவுக்கு தடை உருவாக்கவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவங்க பேரை எடுத்து பேசுறதே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழக முன்னேற்ற கட்சி சார்ந்த எந்த விஷயத்தை பத்தி அவரு மென்ஷன் பண்றதே இல்லை. அது கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, மக்களை சந்திக்கிறதுக்கு தடை விதிக்க நீங்க யாரு? எனக்கு புரியல. இவர் எப்ப சந்திக்க முயற்சி பண்ணா தடை விதிச்சாங்க? மக்களை சந்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணா நீங்க யார் தடை விதிக்கிறதுக்கு? தடையை உடைச்சு போறதுக்கு எனக்கு நேரம் ஆகாது. ஏதோ வசனம் பேசுறான்னு வச்சுக்கோங்க, தடையை உடைச்சு போங்க. சட்டப்படி யாரையுமே தடுக்க முடியாது. சட்டப்படி அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்கன்னா அது சட்டத்தை மீறின செயல். நீங்க தடையை உடைச்சு போகணும் தானே. அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னால உடைச்சு போக முடியும், ஆனா போக மாட்டேன். இந்த வடிவேல் காமெடி சொல்லல, வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் காட்ட தெரியும், காட்ட மாட்டோம், எனக்கு தெரியாது அப்படின்னு வரல. அந்த மாதிரி மொத்தமா மழுப்பிக்கிட்டு இவரு மக்களை போய் சந்திக்காத காரணம் தடைகள் விதிச்சிட்டான்றாரு. எந்த தடையும் கிடையாது. தடையை உடைச்சு போகலாம். சட்டப்படி யாரையுமே தடுக்க முடியாது. நீ மக்களை போய் சந்திக்காது ஒரே காரணம் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க தான். நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்க, அப்புறம் மக்களை எப்படி சந்திக்கிறது? இதெல்லாம் சும்மா விஜய்க்கு நிறைய தடைகள் வர மாதிரியும், உலகமே சேர்ந்து அமுக்க முயற்சி பண்ற மாதிரியும், அதையும் தாண்டி வளர்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அரசியல நீங்க பார்க்கக்கூடிய எதிர்ப்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 1% கூட கிடையாது. வரலாறு ஒழுங்கா படிங்க. உங்க கட்சி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கண்டுக்கல. அதான் நிஜம். என்னமோ நிறைய பேரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயில வச்ச மாதிரி மாநாடு. அதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாரு, அதுல நடைமுறை சிக்கல்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, அதுக்கப்புறம் புக் வெளியீடு, மொத்தமே 4 தாங்க. அது அவரே சொல்றாரு 4 தான். அதுக்கு மேலாம் இல்லவே இல்லை. எனவே இதையெல்லாம் மக்களை சந்திக்க கிடையாது. இதுல 3 வந்து நீங்க உங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்டது. ஒன்னே ஒன்று பரந்தூர் விமானம், அதுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. எனவே ஓவர் ப்ரெஷர் போட்டு ஏதோ விஜய் அவர்கள் கட்சியை முடக்கிறதுக்கு ஆளுந்தரப்பு முயற்சி பண்ற மாதிரியான நாடகம் அவசியம் இல்லை. நீங்க ஆளுந்தரப்பை எதிர்த்து பேசுறதை பாராட்டுறோம். ஆனா உங்களை பெரிய லெவலில் அவங்க அடக்கி ஒடுக்கணும்னு நினைப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க வரதுமே கூட திமுகவை காலி பண்றது கிடையாது, அதிமுகவை காலி பண்றதுன்றதும் பட்டவர்த்தனமா தெரியும். அதுக்கடுத்து ஒன்று சொல்றாரு, அது என்ன அப்படின்னா, நீங்க ஆறுக்கு வேணா அணை போடலாம், சரி, காற்றுக்கு அணை போட முடியாது. இப்போ என்ன காத்தது? ஏதாவது கேட்டால் நறுக்குன்னு அசிங்கமா போயிடும். காற்றுக்கு நீங்க அணை போட்டீங்கன்னா அது புயல் ஆகும். காற்றுக்கு அணை போட தெரியல, அது இப்படி புயல் ஆகும், சரி ஓகே. அதுக்கப்புறம் அது சூறாவளியா கூட மாறும். இது எங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, காப்பி அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கடுத்து ஒரு விஷயத்துக்கு வரும், என்ன அப்படின்னா, பிளவுவாத சக்திகளுக்கு எதிரானவன். ஆமா சரி, என்ன பண்ணணும்? பிளவுவாத சக்திகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தோன்றாம பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளவுவாத சக்தின்னு இந்த மதம் மாத்திர கும்பல் சொல்றாரோ, எனக்கு தெரிஞ்ச அவன் தான் ஊருக்குள்ள இந்து கடவுள்லாம் இல்லை, இந்து கடவுள்லாம் சாத்தான்னு சொல்லி தெரியான். அவங்கள எதிர்த்து நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அப்படி சொல்றதா இருந்தால் நீங்க உங்க மதத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா ஊருக்குள்ள மதம் மாத்திரதான் ஒரு பிசினஸா செய்யறது, வேற யாரும் கிடையாது. இந்த உங்க பக்கத்தில் உட்காந்துருக்காருல உங்க மாமா, உங்க மாமாவுக்கு அண்ணன், மூத்த மாமா, இந்த கும்பல் தான் மதம் மாத்துறதே வேலையா செய்கிற கும்பல். அதோட உங்களோட கூட சுற்றி நிற்கிறாங்க பாருங்க, உங்களுடைய மதம் சார்ந்த நபர்கள். அவங்க தான் மதம் மாத்திரதை தீவிரமா செயலாக்கத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள். அவங்களால தான் இங்க பிளவுவாதமே உருவாகுது. நல்ல சகோதரத்தோட இருந்தவன, இன்னும் சொல்ல போனா ஜீசஸே விரும்புவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்துக்களே. ஆனா ஜீசஸை வெறுக்கிற அளவுக்கு இவங்க பிரச்சாரம் பண்ணி செய்கிறாங்க. எனவே நீங்க பிளவுவாத சக்திகளை பத்தி மக்களுக்கு பாடம் எடுக்கிறத விட உங்க மதம் சார்ந்த நபர்களுக்கு பாடம் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். மற்றபடி என்னுடைய இந்துக்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் நீங்க பாடம் எடுக்க தேவையில்லை. சொந்த மதத்தில் இருக்கக்கூடிய தீவிர மதவெறி பிடிச்சி அடுத்த மதத்தை இழிவா பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்க தான் பிளவுவாத சக்திகள். அவங்கள ஒடுக்கிட்டு வாங்க. ஏன்னா ஊருக்குள்ள இப்படி புத்திமதி சொல்றதுக்கு நம்ம கேட்க வேண்டியது, ஏன் ஜோசப் விஜயன் மாத்திட்டு வரீங்க? அப்படிதான் ஊருக்குள்ள நிறைய பேர் செய்யறேன். மத மாத்திரை ஃபுல்லா என்ன பண்றான், தன்னோட பாதி பேரை மறைச்சிட்டு மீதி பேரோட தான் ஊருக்குள்ள சுத்துறான். இந்து மதத்தை எடுத்து பேசும்போது அவன் இந்துவாவே இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான். ஆனா உண்மையில அவன் இந்து கிடையாது, அவர் கிறிஸ்டியன் காட்டுகிறது கிடையாது. அவன் எப்படி மதமாற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறானோ நீங்க அரசியல் ஈடுபடுறீங்க. நீ ஜோசப் விஜய் வர வேண்டியதானே? முதல்ல லெட்டர் ரிலீஸ் பண்ணி ஜோசப் விஜய் தான் ரிலீஸ் பண்ணீங்க. இப்போ விஜயன் போட்டுக்கிறீங்க. ஒரு சொத்து பட்டியல இருந்து எல்லா இடங்களும் ஜோசப் விஜய் இருக்கும்போது இங்க விஜயன் வர வேண்டிய அவசியம் இருக்கு நடிகராக. அப்ப நடிகராக இருக்கும்போது உங்களுக்கு ஜோசப் விஜயன் சொல்லும் போது டக்குன்னு ஜோசப் விஜய் தான் லெட்டர் பேட போட்டீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு பிளவுவாத சக்தியை பத்தி விவரங்கள் புரியலையோ? உங்களுடைய லெட்டர் ரேட்ல ஜீசஸ் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் எழுதி வச்சிருந்தீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு பிளவுவாத சக்தியா தெரியலையா? நீ ஒன்று பண்ணுங்க, ஒட்டுமொத்த லெட்டர் பண்ணுங்கள, அதில் ஓம் முருகான்னு எழுதி ஒரு லெட்டர் பேட மட்டும் வெளியிடுங்க. நாங்கள் நம்புகிறோம் உங்கள் குடும்பத்தினரே
எல்லா மதத்தையும் மதிக்கூடிய நம்பர். நான் சொல்லவா, உங்க அப்பாவே தீவிர மதவெறி பிடிச்சாள். எனவே பிளவுவாத சக்தி ஒன்று இருக்குன்னா அது உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பெரிய பிளவுவாத சக்தியா இருப்பீங்க. ஏன்னா உங்களை கொண்டாடுறவங்களாம் பார்த்தா மதவெறி பிடிச்சவனா இருக்கேன், அதுவும் மதம் மாற்றக்கூடிய கும்பலா இருக்கேன். கடைசியா பாஜக வந்துட்டாரு. ஏதோ சொல்லப்ப நினைச்சா திமுக ஓனர் நல்லா இருக்கான, எல்லா பேருக்கும் ஓனரா பாஜக இருக்கான் பாருங்க. அவனை எதுக்கு எடுத்தாலும் அதிமுக ஓனர்னு அவன் சொல்றேன். திமுகவுக்கு ஓனரு பாஜகன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இங்கதான் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க, டெல்லாம் போயிட்டா படுத்துருவானுங்க. யாரு? திமுக காரங்க படுத்து உருண்டு கும்பிடு போடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி தான் அது. நீங்க அப்படி விமர்சனம் பண்ற தப்பே கிடையாது. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல சொல்லும் போது பிரதமர் சார் உங்க பேரை நாங்க உச்சரிக்கணும் பயமா, இந்த உச்சரிக்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரதமரை சொல்றீங்க. அவர் எப்ப கேட்டான்னு தெரியல. அவர் எந்த நேரத்துல எந்த காலகட்டத்தில் உங்களை பத்தி கண்டுகிட்டாரு? எம்.கே. ஸ்டாலினும் உங்க பேரை சொல்லல, பிரதமரும் சொல்லல. ரெண்டு பேரும் உங்களை பிரஷர் கொடுத்து பேரை சொல்ற மாதிரியும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிராமா உருவாக்குறீங்க பாருங்க. இது அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிர்வாகிகள் சொல்றது நீங்க முதல்ல களத்துக்கு வாங்க. களத்துல போய் பிரச்சனை சந்திங்க. இன்னைக்கு முடிஞ்சிருச்சா, அடுத்த 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப சந்திப்போம், ஒரு நியூஸ் மட்டும் கொடுப்போம், நம்மளுடைய ரசிகர்களை நம்ம குசியா வச்சுக்குவோம். இந்த கணக்குல இருக்கு இல்லையா, இந்த கணக்குல அரசியல்ன்றது எல்லா குடும்பங்களும் வாழணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படி எல்லா குடும்பத்தோட பிரச்சனைனா என்ன தெரியணும், அந்தந்த பகுதிகளை போய் அந்த மக்களுக்காக போராடணும். அந்த போராட்டத்தை யாரையும் நடத்த விட்டு வேடிக்கை பார்க்கறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு அழகு. நீங்களே இந்த களத்துக்கு வரல, ஆனா அடுத்தவங்க களத்துக்கு போய் சொல்றீங்க. நீங்க எந்த களத்துல இருக்கீங்க? சினிமா களத்துல இருக்கீங்க. எனவே மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியா தானே முன் வந்தார்னு வச்சுங்க. விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள். அதோட இறுதியாக விஜய் அவர்கள் திமுக அதனுடைய தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை நேரடியா தாக்குதல் நடத்தியிருக்காரு. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதே நேரம் பிளவுவாத சக்தி நெருக்கடி கொடுத்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டான்ற புலம்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வெற்று புலம்பல்கள். இவர் களத்துக்கு வராம மற்றவங்கள களத்துக்கு போக சொல்றது இல்லையா, அது அதை விட காமெடியான விஷயம். எனவே இவர் களத்துக்கு வந்தால் ஒழிய, நேரடியாக மீடியாவை எதிர்கொண்டால் ஒழிய, இந்த மக்கள் நேரடியாக பிரச்சனைகள்ல அவர் தலையிட்டால் ஒழிய அவர் முழு நேர அரசியல்வாதியாக ஏற்றுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ நியூஸ் கொடுத்துட்டு ஓடி போய் சினிமா அடிச்சுட்டு இருக்காரு, அவ்வளோதான். இன்னமும் 1 வருஷம் கூட கிடையாது. இப்போ கூட நீங்க களத்துக்கு வரமாட்டீங்கன்னா நீங்க எப்படி சொகுசா வரலாம்னு பாக்குறீங்களா? இந்த சொகுசு அரசியல்வாதிகள் தான் நம்மளோட பெரிய தலைவலியே. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.